11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூராப்பன் லோக்கல் கூன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 1 அண்ட் டே 2 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலியோடு சஞ்சய் மஞ்சரேக்கர் அந்த விஷயத்தை பத்தி ஒரு ரீல் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராம்லயும், அதே மாதிரி யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எங்களுடைய சேனலுக்கு, எங்களுடைய பேஜுக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்னாலதான் எங்களால இன்னும் நல்ல வீடியோஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ நல்லா இருந்துச்சு, அதை சொல்லணும்னு நினைச்சோம், அதனால நாங்க சொல்றோம். சோ வளவலன்னு பேசாம நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்தியா இங்கிலாந்தோட இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 1 அண்ட் டே 2 ரிவ்யூ பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் சூனா உன்னோட வியூ சொல்லிடு, அதுக்கப்புறம் குட் நீயும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இந்த 2 நாள் சொல்லுங்கப்பா. பும்ரா 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 இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? ஏண்டா அவன் மனுஷனா இல்ல மிஷினாடா? பும்ரா தான் பவுலிங் போடணும், பும்ரா தான் விக்கெட் எடுக்கணும், பும்ரா தான் கேட்சும் பிடிக்கணும். இப்படி என்னடா பண்ணுவீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் என்ன பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் டேல. ஆக்சுவலி 92 ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் வந்து சாஃப்ட் டிஸ்மிஷல், தட் இஸ் ஃபைன். ஸோ அது இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி கிரிக்கெட்டர். அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் வந்தான். நான் ரொம்ப ஹோப் பண்ணேன், சரி ஃபர்ஸ்ட் டெபியூ வேற, ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் கேஷுவலா லெக் சைடில் ஆடி கீப்பர் கேட்ச். பட் ஆனால் ஜேம்ஸ் ஸ்மித் சூப்பரா பிடிச்சான். அது கிரெடிட் டு த கீப்பர் ஆக்சுவலி. ஸோ ஓகே சரி ஓகே, இது ப்ரெஷர் தான், டெபியூ வேற. ஸோ இங்கிலாந்து ஆடுறாங்க, ஸோ இது இருக்கிறதா, ஸோ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்புறம் இவங்க வந்தான், நான் ஜெய்ஸ்வாலும் கில்லும் பார்ட்னர்ஷிப். ஸோ அதில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ஆக்சுவலி. நான் முன்னாடி ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு தான் எட்ஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அது அப்படியே நான் கம்ப்ளீட்டா மாத்த வச்சது ஜெய்ஸ்வாலும் கில்லும் பார்ட்னர்ஷிப். அதுவும் ஜெய்ஸ்வால் ஆனது இருக்கு பத்தியா இன்னிங்ஸ், ஓ காட், எவ்வளவு 23 வயசு தான் நினைக்கிறான் அவன். வெஸ்ட் இண்டீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 100, ஆஸ்திரேலியா போனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 100, இப்ப இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 100. எனக்கு தெரிஞ்சு கில்ல விட ஜெய்ஸ்வால் எங்கேயோ போறான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சேவாக் ஓப்பனிங்ல அந்த ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு போயிருவான்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஆனா, இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் அடிச்சானு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சோ அந்த பார்ட்னர்ஷிப் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்தான் பந்த். அவனை சொல்லவே என்னதான் சொல்றது, அவனை இப்படிங்கிறான், இப்படி தூக்கி விடுறான், இப்படி போட்டா இப்படி அடிக்கிறான். அவனுக்கு எங்கடா ஃபீலிங் எடுத்துருது. ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப்பும் செம்ம ஆக்சுவலி. நான் ஃபர்ஸ்ட் டே முடியும் போது அரௌண்ட் 350 கிட்ட நினைக்கிறேன், 354 கிட்ட அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. அப்பவே நினைச்சேன் ஓகே இங்கிலாந்து கோவிந்தா பொட்டலம் பண்ணிடுவோம்னு நினைச்சா, நெக்ஸ்ட் டே மார்னிங் செஷன் நல்லா ஆடினா, கில்லும் பந்தும் நல்லா கொண்டு போனாங்க. அதுக்கு பந்து வேற 100 அடிச்சிட்டான். ஸோ நினைச்சா ஓகே ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குன்னு நினைக்கும் போது கில்லு 147 இருக்கும்போது ஷோயிப் பஷீர், அது ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட் ஆக்சுவலி. நல்லா ஆட ட்ரை பண்ணா, நல்லா அடிக்க போனா, பட் ஆனா நல்லா பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆனதுனால கேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இதுனா, கருண் நாயர் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் டெபியூ பண்றான். டெபியூ மீன்ஸ் கம்பேக் கொடுக்குறான் டீம்ல வந்தும் பர்ஃபார்ம் பண்ண முடியலையே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் இட்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி கிரிக்கெட். 1 இன்னிங்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தானே, சோ பிரச்சனை. செகண்ட் இன்னிங்ஸ் தான் அடிப்பான்னு நம்புவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லோவர் ஆர்டர் டவுன் ஆர்டர் இருக்கு பாத்தியா, அது எப்பவுமே என்னதான் தெரியல, பவுலர்ஸ் வந்து பேட்டிங்கே ஆட மாட்டேங்கிறோம். ஸோ பொட்டலம் பின்கோடு மாதிரி சீக்கா சுபாஷ் சொல்லமோ எல்லாம் பொட்டலம் 0-1-0-1ங்கிற மாதிரி போட்டு 471 நினைக்கிறேன் ஃபார் ஆல் அவுட் ஆயிட்டோம். இப்ப நான் நினைச்சேன் நேத்து பார்க்கும்போது ஒரு 650 கிட்ட அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இங்கிலாந்து பேட்டிங் பண்ணுவாங்க, டீல இங்கிலாந்துக்கு பேட்டிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா இன்னைக்கு என்ன ஓவர் கான்பிடன்ஸா தெரியல, ஓவர் அக்ரெசிவான்னு தெரியல. பட் ஆனா இந்தியா ஆனது எனக்கு சரிப்பட்டு தெரியல. அதுவும் இல்லைனாம இங்கிலாந்து பேட்டிங் வந்ததுக்கும் பும்ரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இருந்துச்சு பாத்தியா, என்ன பவுலிங் டே, ஒரு பாலும் புல்லட் மாதிரி இப்படி இப்படி ஜிங்கு ஜக்குன்னு, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை டு பி ஆனஸ்ட். ஆனா சப்போர்ட் தான் இல்ல. ஒரு சைடு சிராஜ் வேற ரிதம்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல. பட் ஆனா செகண்ட் ஸ்பெல் தேர்ட் ஸ்பெல்ல ரிதம் வந்தா, நல்லா பவுலிங் போட்டா, நல்லா கண்டெயின் பண்ண, ரன் கொடுக்காம. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல லீக் பண்ணிட்டான். அது இல்லாம கேச்சஸ் விட்டாங்க இந்தியா, 2 கேட்ச் விட்டாங்க டக்கெட்டுக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியா போச்சு ஆக்சுவலி. அதனால ஒரு 60-70 ஆட் ரன் டக்கெட் அடிச்சிட்டான். ஸோ இப்போதைக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வந்து ஈவன் ஸ்டீவன்ஸ் தான் சொல்லுவேன். 51-49 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவேன். பட் ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் செஷன்ல எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பும்ரா திருப்பி வருவான், ஒரு நல்ல ஸ்பெல் போடுவான். ஸோ ஐ ஹோப் இந்தியா வில் டர்ன் அ கம் பேக் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதே தான், மோர் ஆர் லெஸ் சேம் தான். டே 1ல இந்தியா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு.
ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு பேட்டிங்கில். சரி, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 100 அடிச்சதும் சரி, சுப்மன் கில்லும் நல்ல ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஸ்பைடி பண்ணிட்டு நல்ல ஒரு குயிக் மொமெண்டம் கொண்டு வந்ததுனால நல்லா இருந்துச்சு. பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஐ தாட் ஆஃப் ஸ்கோர் வந்து நம்ம நல்லா ஒரு ஹை ஸ்கோர் தான் எடுப்போம்னு நினச்சேன் டே டூவில். ஆனால் டே டூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு, டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அப்படியே இங்கிலாந்து வந்து அப்படியே டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, இன் பவுலிங் ஆஸ் வெல் அஸ் இன் பேட்டிங் as well. ரெண்டுமே பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்துச்சேன். ஸோ நான் ஃபர்தராக டீட்டெயிலாக பேச வேணாம். ஸோ நான் வந்து செஷன் வைஸ் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு. ஒரு டே ஒன்னுக்கும் டே டூக்கும் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டே ஒன்னில் நம்ம வந்து மார்னிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்கோர் வந்து 92 for 2, 25 ஓவர்ஸில் அடிச்சிருக்காங்க. 3.5 ரன் ரேட்டில், அரௌண்ட் 3.5 ரன் ரேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷன், இதுலேயே செகண்ட் செஷன் ஆஃப்டர்நூனில் வந்து 123 ஃபார் நோ லாஸ், 123 ஃபார் நோ லாஸ், அதே 25 ஓவர்ஸ். ஆனால் ரன் ரேட் நல்லா இருந்துச்சு, அரௌண்ட் 5 ரன் ரேட் இருந்துச்சு, 5 ரன் ரேட். அதுக்கப்புறம் ஃபைனல் செஷன் ஈவினிங் வந்து அரௌண்ட் 144 அடிச்சிருக்காங்க, 144 ஃபார் 34 ஓவர்ஸ். ஒரு விக்கெட் போச்சு, ஒரு விக்கெட்டு ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது தான் ஒரு விக்கெட்டு. இது வந்து டே ஒன்னோடது. இதே மாதிரி நம்ம டே டூவும் பார்ப்போம். டே டூவில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி நம்ம பேட்டிங், இந்தியா சைட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா செஷன் ஒன்ல 95 ரன்ஸ் அடித்தோம், வித் 4 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணோம். பெருசாக நம்ம ரன் எடுக்க முடியல, ரன் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் செஷன் டூவில் இந்தியாவோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரன்ஸ் தான் அடித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்க அடித்த அந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 107 அடித்தாங்க. அதில் ஒரே ஒரு விக்கெட்டு, ஜாக் க்ராலி மட்டும். பும்ரா தான் பவுலிங் ஆக்சுவலி. அண்ட் செஷன் 3 ஃபைனல் செஷனில் 102 ஃபார் 2 விக்கெட்ஸ். அதில் டக்கெட் அண்ட் ரூட் விக்கெட்டு. டோட்டலாக 209 வித் 3 விக்கெட்ஸில் இந்த டே டூவோட செஷனுக்கு இன் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் செஷன் வைஸ் டீட்டெயில்ஸு. ஸோ மர்ஃபி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு இந்த டே ஒன்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 பேரும் சூப்பரா சொன்னீங்க. அதாவது பார்த்தா ஒரு இதாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சோ இதுல வந்து மேக்ஸிமம் இப்போ இது பேச இதே டாபிக் தான் நானும் பேச போறேன். ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, வாட் யூ கைஸ் டோல்ட் அதையே வந்து ஒரு இன்டர்பிரேஷனா கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூனா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி கேட்டிருந்தான். அதாவது எப்படி அவனை இல்லாம நீங்க எப்படா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் ரிவ்யூ சொல்லியிருக்கோம். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலர், அவர் தான் சீட் கோடு. அவர் பர்ஃபார்ம் பண்ணா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இது நோன் ஃபேக்ட், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் மீண்டும் சொல்லியிருந்தேன், சிராஜ் வில் லீக் ரன்ஸ், அதை நம்ம தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அவங்ககிட்ட கிடையாது. அவர் ரிதம்ல இருந்தா மட்டும்தான் அவர் சூப்பர் பவுலர் அப்படிங்கிறது. இன்னைக்கு பிரசீத் கிருஷ்ணாவும் ரொம்ப சூப்பரால ஒன்றும் போடல, அவருக்குமே நிறைய ரன்ஸ் லீக் ஆச்சு. சோ நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட அதுக்கு அடுத்த பவுலர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவரை நம்பிதான் அந்த பவுலிங் யூனிட் இருக்கே தவிர ஜஸ்பிரீத் பும்ராவை தாண்டி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றதுக்குலாம் சான்சஸே கிடையாது. அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஒண்ணு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த நம்மளுடைய டேண்டர்ஸ், அதாவது நம்மளுடைய டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், அதுல வந்து என்னைக்காச்சும் ஒரு இன்னிங்ஸ் அவங்க கிளிக் ஆகி நம்ம ஆடி பார்த்திருக்கோம். ஒரு ஷமி, ஒரு இருந்த போது தான் சொல்றேன், ஷமி, ஷர்துல் டாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க தவிர எல்லா இன்னிங்ஸ் ஆட மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. ஏன்னா டாப் ஆர்டர் நீங்க ஆட மாட்டீங்கிறப்போ நீங்க டெய்லண்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க என்ன உங்களுக்கு என்ன உட்கார்ந்து அடிச்சு கொடுக்கணும் எல்லா மேட்சும் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒன் சீசன் ஒன்றரை மாதிரி, ஒரு சீரீஸ் ஒன்றரை மாதிரி நடக்கலாமே தவிர எல்லா மேட்சும் நடக்கும் நினைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப்பே லேதண்டி. அதுக்கெல்லாம் தம்பி யோசிக்காதப்பா, அதெல்லாம் நடக்காது, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் லைக் டிபிக்கலி நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியா இந்த பொசிஷனுக்கு த வே தே ஹேவ் ஸ்டார்டட் டுடே, அவங்க நிச்சயமா ஒரு 500 600 கிட்ட ஒரு ஸ்கோர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கணும், அதுதான் கரெக்டும் கூட. பட் ஒரு கடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, லைனா நல்லா ரிஷப் பண்ட், சுப்மன் கில் சூப்பரா இன்னைக்கு பேசுறாரு கொண்டு போன பிறகு நல்லா போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு சைட் ஆஃப் கொலாப்ஸ், ஒரு கம்ப்ளீட் கொலாப்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர் லஞ்ச் 17 for 3, லைக் இட் ஹஸ் கான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இல்ல, பரவாயில்ல, கரெக்ட் தான், யங்ஸ்டர்ஸ் டீம் தான் கரெக்ட். பட் இங்கிலாந்து பவுலிங் அட்டாக் கூட அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு த்ரெட்டிங் பவுலிங் அட்டாக்லாம் கிடையாது. நம்ம அள்ளி கொடுத்துட்டோம் விக்கெட்ஸை. அவங்க நல்லா போட்டாங்கிறத விட நம்ம அள்ளி கொடுத்துட்டோம் விக்கெட்ஸ். நல்லா போட்டாங்க, போடவே இல்லை அவங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நம்ம நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துட்டோம் மோஸ்ட், அதான் ப்ராப்ளம் இங்காச்சு. ஸோ இது அப்ரோச் இதுங்கிறத விட இங்க நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, ஒருத்தர் கிடையாது, 3 செஞ்சுரிஸ் கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து வந்திருக்கு.
எஸ்பி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் 3 பேருமே சூப்பரா ஆடி இருக்காங்க. எஸ்பி ஜெய்ஸ்வால் நீ சொன்ன மாதிரி இஸ் அ கிளாஸ் அபார்ட் பிளேயர், இஸ் அ லெஜெண்ட் பிளேயர். யாராவது சொன்ன பத்தியா, அவன் ஏற்கனவே சக்சஸ் ஃபார்முலா பார்த்த வந்தா he will soon turn to be legendary. அது டவுட்டே இல்ல. அதே மாதிரி சுப்மன் கில் ஒரு கேப்டன் சீரிஸ், கேப்டன்ஸ் நாக், சேனா கண்ட்ரிஸ் ரெக்கார்ட் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாத்தோட வாயிலையுமே வந்து பார்த்தோன்னா மண்ணள்ளி போடுற மாதிரி இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. உண்மையாவே இது சுப்மன் கில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்றது, ஐபிஎல்லையும் நம்ம டெஸ்ட்லையும் கம்பேர் பண்ண கூடாதுனாலுமே ஒரு புவர் ஃபார்ம்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிளேயருக்கு ஒரு பூஸ்டிங்கான ஒரு இது. அஃப்கோர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் மேட்ச் என்னைக்குமே நெக்லெக்டே பண்ண முடியாது. ஹீஸ் அ கிளாஸ் அபார்ட் பிளேயர் தான் கூட. நம்ம வந்து அந்த ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நம்ம ரிஷப் பண்ட்டுக்கு. அதே மாதிரி சாய் சுதர்ஷன் வந்து நான் வந்து அவரை பெருசா பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரன் வேணுங்கிற அந்த பேனிக்னஸ்னஸ் அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த 20 டேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முக்கியமான பிளேயர்ஸ் டெபியூ பண்ண டே அது. கிட்டத்தட்ட ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, விராட் கோலி, அபினவ் முகுந்த் அந்த மாதிரி ஒரு இருக்கும் போது 5th இவரு வர அந்த அடிஷனல் பிரஷர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் கரெக்டா லஞ்சுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் அவுட் ஆனது, அந்த 7 நிமிஷம் இருந்த கேப்பு, அந்த டைமிங் எல்லாம் வந்து இன்னைக்கு ஏன்னா இந்த லஞ்சுக்கு முன்னாடி விக்கெட் போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது. இன்னைக்கு ஹாரி ப்ரூக் ஆக்சுவலா அவுட் இருக்க வேண்டியது. ஜஸ்பிரீத் பும்ரா அது நோ பாலா இல்லாம இருந்திருந்தா ஹாரி ப்ரூக் would have been out. 1 becomes 2ங்கிற மாதிரி போயிருக்க வேண்டியது. பட் நோ பாலா போனனால அது கிடைக்கல. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இம்பேஷன்ஸ். ஏன்னா அந்த இது வேணுங்கிற அந்த டைம் வந்து இட்ஸ் ராங் டைம். லஞ்சுக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் விக்கெட் விட்டீங்கன்னா அது கண்டிப்பா உனக்கு பெருசா ஃப்ரூட்ஃபுல்னஸ் கொடுக்க போறது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ என்ன கேட்டீங்கன்னா இந்த கேம் வந்து நம்ம நெக்லிஜென்ஸ்ல விட்டோம், எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த கேமை இந்தியானால கம்பேக் பண்ண முடியும். பிகாஸ் இந்தியா ஹேஸ் தட் சர்வ் பவுலிங் அட்டாக். எனக்கு என்னன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா பர்ஃபார்ம் பண்ணணும். ஷர்துல் டாக்கூர் ரன்ஸ் லீக் பண்றாரு, லேட் கம் தான். ஷர்துல் டாக்கூர் ரன்ஸ் லீக் பண்றாரு, பர்ஃபார்ம் பண்ணணும், அவரும் பண்ணணும். சொல்லுப்பா சொல்லு. சர்துல் தாக்கூர் முட்டு ஓ கொடுத்த நீ நான் சொன்னேன்டா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு 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 யா 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 நீ சொல்றது கரெக்ட். நான் படிச்சு சொன்னேன். தாக்கூர் வேணாண்டா, குல்தீப் யாதவ் கொண்டு வாங்கடா, ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஆச்சு இருக்கும். சர்துல் தாக்கூர் என்ன பண்ண, நீ என்ன பண்ணு, கௌதம் கம்பீர் போன் பண்ணி சொல்லிடுற நீ குல்தீப் யாதவ் ஆட வைக்கிற, ஆட வைப்பான. நாங்க என்னமோ வேண்டாம்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏப்பா அவங்க ஆட மாட்டேங்கிறாங்கப்பா, குல்தீப் யாதவ் ஆட மாட்டாங்க. நான் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட முன்னாடி, குல்தீப் யாதவ் ஆட மாட்டாங்க. இவங்க ஸ்பின் கண்டிஷன் தான் குல்தீப் யாதவ். அவங்க சும்மா கூட்டு போயிருக்காங்க குல்தீப் யாதவ், சும்மா பாருப்பா அப்படின்னா. அவங்க வந்து 8 வரைக்கும் பேட்டிங் வேணுங்கிறது தான் அவங்க தாரக மந்திரம். அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. நீ சொல்லலாம் சர்துல் டாக்கூர் என்னப்பா ஆடினா, அதெல்லாம் தெரியாதுப்பா, கொடுப்பாங்க. இங்கிலாந்துல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண பிளேயர். நம்ம உடனே ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம் சர்துல் டாக்கூரை. he can turn the things out. மேபி ஃபியூச்சர் இப்போவோ ப்ரூவ் பண்ணலாம். யா ஃபியூச்சர்ல இல்ல, நாளைக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். எங்க ஃபியூச்சருக்கு போயிட்டேன், எந்த ஃபியூச்சரு நாளைக்கு ப்ரூவ் பண்ண தம்பி. அதான் சொன்னேன், டே 3 and day 4 இருக்குல்ல. யா கண்டிப்பா. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஈவன் ஸ்டீவன்ஸ் மேட்ச் இப்பவுமே. அதாவது இந்தியாவுக்கு ஃபுல் அட்வான்டேஜ் இருக்க வேண்டிய மேட்ச் கொஞ்சம் சர்க்கிள்ல விட்டுட்டோம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சோ நம்ம நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு, நாளைக்கு 3rd டே பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கும் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா 3, 4, 5 முன்னா முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூவா இந்த சீரீஸ்ல என்ன, இந்த மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுவோம். Until then, thanks a lot and bye bye guys. Bye bye.